எந்த இடத்துல போனாலும் ஒரு சமாதானத்தோடு கூட நாம் போகலாம். அப்படி இருக்கும்போது நாம் வேலை இடத்துல போனாலும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் சரி, அந்த சமாதானம் தொடர்ந்து இருக்கும். வேற யாரோனால, அவங்க யாருன்னு கூட தெரியாது அவங்கள, ஆமா இல்லைங்களா? ஆனால் அவங்களே மனசில் நினச்சிக்குது, அது எப்படி அவன் முடிச்சு பார்த்தா, அது எப்படி அவன் அப்படி பேசலாம் என்ன, ஆமா இல்லைங்களா? யாருன்னு கூட தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்களையும் மன்னிக்க மாட்டேன்றீங்க, ரோட்டில் யாரோ போகிறான், அவன் பேர் கூட தெரில, எங்கே இருக்கான்னு தெரில, அவனையும் மன்னிக்க மாட்டேன்றீங்க. எப்படி தான் பின்ன? யாருன்னா ஒருத்தர்னா மன்னிக்கலாம் இல்லைங்களா? இல்லை, 2 பேரையும் மன்னிக்கணும். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரை கெடிச்சாலும் அப்படி கோவப்படுறதுல என்ன கெடுக்குதுங்க? நம்மளுடைய சமாதானத்தை நாங்கள் ஏன் கெடுத்துக்கணும்? நாங்கள் அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகுதுங்க? சரி போட்டோம், ஆமா ஓகே. ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக இருக்கும். ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வு தான் நான் நோக்கி போகணும் தவிர, அந்த பிரச்சனை அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது பெருசு பண்ணுறது தேவையில்லை. சமாதானத்தின் அது கனி என்னங்க? ஒரு தீர்வு கொண்டு வர்றது. அதனால தான் சாலமோன் ராஜா அவருடைய காலத்தில் ஒரு யுத்தமும் நடக்கல, ஒரு பிரச்சனையும் இருக்கல. ஏன்னா அவர் சமாதானத்தினால அவர் வழி நடத்தினார், ஞானத்தினால வழி நடத்தினார். ஹல்லேலூயா! சமாதானத்தின் கனி ஞானம்.